போறதில்ல, குறிப்பாக வந்து மது அருந்தலுக்கு சேர்த்து போறதில்ல, பெண்கள் பிரச்சனைக்கு நம்ம முக்கால்வாசி போறதே இல்லை. நியாயமான பிரச்சனைக்கு வந்து நாங்க போய் தலையிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். அதனால செயல்பாடுதான் முக்கியம். தங்க பேர் மனித உரிமையாக இருந்தா மக்கள் உரிமையாக இருந்தா நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிற பார்த்துட்டு அதிகாரி மத்தியில வந்து தெரியும். அடிகளுக்கு தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தணும். நம்மளுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் எந்த கேள்வியில் சந்தேகம் வந்தாலும் அடிகளுக்கு வந்து தகவல் உரிமை சட்டத்தை வந்து பயன்படுத்தணும். பயன்படுத்தாத நம்ம ஏங்குங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்ற பொழுதிலும் தன் மகனே சான்றோர் என்ன கேட்ட தாய் அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு. அதாவது குழந்தை பிறகும்போது அந்த இருந்த வழியோட சுகம் தன் மகனை வந்து மற்றவங்க பாராட்டும் போது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் சங்கத்தில் சேர்க்கும் போது இருக்கிற சந்தோஷம் நம்ம சங்கத்தில் மேலும் மேலும் வளரணும். ஒரு உறுப்பினரை நம்ம சேர்த்தோம்னா அந்த உறுப்பினர் மேலும் மேலும் வளரணும், எண்ணிக்கை கூட்டணும். அப்பதான் நம்ம தலைவருக்கு சந்தோஷம் போடும். அவங்க சங்கத்தை ஆரம்பிச்சு சும்மா 4 பேரை 10 பேரை வச்சுக்கிட்டு இயங்குறதுக்கு வந்து சங்கம் ஆரம்பிக்கல. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுசு மற்ற மாவட்டங்கள்லையும் நிறைய உறுப்பினர் சேர்க்கணும், மக்கள் விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சங்கமே ஆரம்பிச்சது. அது இங்க வந்து நம்ம சங்கத்தை பொறுத்தவரை வேண்டியவர்கள் வேண்டாதவர்களும் கிடையாது, இயங்குவர்கள் இயங்காதவர்கள் தான். நம்ம சங்கத்துல வந்து இயங்குவங்க கூட நம்ம சங்கம் கண்டிப்பா இயங்கும், இயங்காதவங்க கூட கண்டிப்பா இயங்காது. மக்களை நம்ம சங்க தோழர்கள் வந்து மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து பிரச்சனை தீர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் நம்மளிடையே தேட ஆரம்பிப்பாங்க, மக்கள் இவர்கள் மேல் நேர்மையாக இருப்பார்கள் என்று நம்பி நம்ம பின்னாடி வர தொடங்குவாங்க. நம்ம அப்படி செயல்படாதான் வந்து சங்கத்தை வளர்க்க முடியும். நம்ம ஏதோ காரணம் வாங்கிட்டோம், நம்ம பேசாம வீட்டில் இருந்துக்கிறோம்னா சங்கம் வளராது, நம்மளும் வளர மாட்டோம். நாட்டில் நடக்கிற அநீதிகளை வந்து நம்ம தட்டி கேட்க முடியாது. இப்போ உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு, ஒரே நாடு ஒரே மதம் ஒரே ரேஷன் கார்டு. நாங்க சொல்றோம் எங்கிட்ட அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா எங்க காலில் இருக்கிறது ஒரே செருப்பு வச்சு கலட்டி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அப்பதான் தெரியும். என்னைக்கு நம்ம நாட்டில் வந்து ஒரே நாடா இருந்துச்சு, 500 400 மாகாணங்கள் இணைந்து வெள்ளக்காரன் வச்ச பேரு இந்தியா. தனித்தனி மாநிலம், தனித்தனி மொழிவாரிய மாநிலம். நம்ம நாடு வந்து தனித்தனி மொழிவாரிய மாநிலம். ஆந்திரா எடுத்தீங்கன்னா தெலுங்கு, தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா தமிழ், கர்நாடகா எடுத்தீங்கன்னா கர்நாடகா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலம். இங்க வந்து ஹிந்தியை திணிப்பேன், நான் ஹிந்தி தான் வந்து ஒரே மொழி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அவங்க வந்து ஹிந்தி படிச்சா பானிபுரி தரலாம், ஹிந்தி படிக்கலாம் சரி பானிபுரி தரலாம், சமஸ்கிருதம் படிங்க அப்படின்றாங்க. சமஸ்கிருதம் படித்தா என்ன செய்யலாம் அப்படின்னு அது தேவபாசியம். தேவபாசியம்னா எப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட மட்டும் பேச முடியுமா, சரி அப்படியே அந்த கதையை படிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதம் படிச்சுட்டு போய் சிலைகிட்ட முன்னாடி போய் நின்று நம்ம அதை பேசணும்னா அங்கிருந்து எந்த பாதிப்பும் வரப்படுது. அப்புறம் என்ன வயசுக்கு படிக்கணும், நம்ம யார்கிட்ட வந்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து சமஸ்கிருதம் படிங்க, சமஸ்கிருதம் படித்தா நுண்ணறிவு வரும், உலக அறிவு வரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது. வந்து ஒரே நாடு ஒரே தேசம் சொல்றவங்க ஒரே நாள்ல பணம் செல்லாத அறிவிச்சிருந்த பிரதமர் ஒரே நாள்ல இந்த ஜாதி செல்லாத அறிவிக்கிறாங்க. ஏன் முடியல? பிஜேபி காரங்களுக்கு வந்து பாகிஸ்தான்ல பாலிடிக்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் ஜாதி இல்லைன்னா அரசியல் பண்ண முடியாது. இங்க ஜாதியை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணாதான் இங்க அரசியல் பண்ண முடியும், ஓட்டு வாங்க முடியும். அவங்க வந்து பாகிஸ்தானை வச்சுக்கிட்டு மாட்டு கடையை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணாதான் அங்க அரசியல் பண்ண முடியும். பிஜேபி அப்படிதான் இங்க இயங்கிட்டு இருக்காங்க. ஜாதி வந்து காரில் ஓட்டுன சாணியாக இருக்கணும். நீங்க வீட்டுல சாணியோட போனீங்கன்னா வீடு நாரியும் நாடு நாரியும். ஜாதிங்கிறத காலை கழுவிட்டு நம்ம இனமா தமிழ் இனமா உள்ள போனாதான் வீட்டுல போனாதான் வீடு மனமா இருக்கும், நாடு மனமா இருக்கும். நாம அதை விட்டு போட்டு ஜாதியை கையில வச்சுக்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல தமிழ் வலித்து சங்கம் வச்ச போது, தமிழுக்கு சங்கம் வச்ச போது நாடு நலமா இருந்துச்சு. என்றைக்கு ஜாதி சங்கம் வைக்க ஆரம்பிச்சாங்களோ அன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனை, நாட்டுல பிரச்சனை. ஓன் ஜாதி பெருசு ஏன் ஜாதி பெருசுன்னு. நீ எப்படி ஜாதி ஒழிப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் ஜாதியை தவிர மற்ற ஜாதிகளை ஒழிச்சிடணும். இங்க அப்படிதான் இருக்கு ஜாதி ஒழிப்பு. ஆனா ஜாதி எப்படி உருவாச்சு, இது யாரு கொண்டு வந்தா, இது வண்ணாவு தர்மத்தில் கொண்டு வந்தது, இது அந்த வேதம் வந்து புதுக்குனாங்க அப்படின்னு சொன்னா புரியல. உங்களுக்கு வந்து புரியாம ஜாதி இங்க கையில் வச்சுக்கிறாங்க. ஒரு சின்ன கதை, ஒரு சிவன் கோயில வந்து புறா இருக்கு. புறா வந்து மேல வந்து கூடு கட்டி குடி இருக்கு. புறா கூடு கட்டி குடி இருக்கும் போது அந்த சிவன் கோயிலை வந்து புதுப்பிக்கிறாங்க, வெள்ளையடிக்கிறாங்க, கும்பாபிஷேகம் வைக்க போறாங்க. அப்ப அந்த புறாலாம் வந்து சர்ச்சுக்கு போயிருக்கு. சர்ச்சில் போய் அங்கே போய் குடியிருக்கு. அங்கே போய் குடியிருக்கும் போது அப்போ அங்கே கிறிஸ்துமஸ் வந்துருது. அப்போ அவங்களும் வெள்ளையடிக்கிறாங்க, வெள்ளையடிச்சு புதுப்பிக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறப்போ அது கூட வந்து அப்போ மசூதி போயிருக்கு. அப்போ அங்கே திருவிழா வந்துடுது. மறுபடியும் சிவன் கோயிலுக்கு வந்துடுது. சிவன் கோயிலுக்கு வந்தோம்னா
அப்ப கீழே புறா பாக்குது, ஒரே சண்டை, ஒரே கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சின்ன புறா குஞ்சு புறா கேட்டது, என்னம்மா உள்ள கீழே ஒரே சண்டை நடந்துகிட்டு இருக்கு, என்ன காரணமா இருந்துச்சு? மனுஷனுக்கு மதம் பிடிச்சிச்சுமா அப்படின்னு. அப்ப என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குமா, நம்ம சிவன் கோயில் இருக்கும் போதும் புறாதான், சர்ச்சுக்கு போகும்போதும் புறாதான், மசூதி போகும்போது புறாதான். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிவன் கோயில் இருக்கும்போது இந்துக்கா, சர்ச்சுக்கு போகணும்னா நம்ம கிறிஸ்டின்மா, இங்க மசூதி போனோம்னா முஸ்லீமா, இப்படி மதத்தை பேரால வந்து மதம் பிடிச்சி போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க வந்து மனிதர்கள் வந்து அப்படியே இருப்பாங்க அப்படின்னு அந்த புறா சொல்லிச்சான். அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சாராய விற்கிறவன் புறா பாத்தீங்கன்னா கவுர டாக்டர் பட்டம் வாங்கிட்டு இருக்கான். ஆனா டாக்டர் கனவோட படிச்சவன் புறா பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணி சாகுறான். ஏன்னா நீட் தேர்வு கொண்டு வந்ததே தப்பு. ஏன்னா நம்ம அரசு பள்ளிகள்ல இப்ப 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவிச்சிருக்காங்க. இந்த அரசு 5ஆம் வகுப்பு 6ஆம் 8ஆம் வகுப்புல பொதுத் தேர்வு அறிவிச்சீங்கன்னா 5 வகுப்புக்கும் ஒரே ஆசிரியர் இருக்காங்க. அவங்க என்ன கத்துக் கொடுத்து இந்த பிள்ளைய போய் பொதுத் தேர்வு எழுதி பாஸ் பண்ண முடியும்? 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற முடியாம மாணவர்கள் கற்றுக் பண்ணி சாகுறாங்க. அந்த அவலம் இருக்கும் போது இங்க 5ஆம் வகுப்புலயே பாத்தீங்கன்னா வந்து பொதுத் தேர்வு வைக்கிறது, 8ஆம் வகுப்புல பொதுத் தேர்வு வைக்கிறது, சரியான ஆசிரியர்கள் கிடையாது, சரியான நிர்வாகம் கிடையாது. ஆனா பொதுத் தேர்வு நிறைய பணம் இருந்தா ஐசிஐசி கல்வி, கொஞ்சமா பணம் இருந்தா சிபிஎஸ்சி கல்வி, அதுக்கு கொஞ்சம் பணமா இருந்தா மெட்ரிகுலேஷன் கல்வி. இவங்க எல்லாம் வந்து நீட் தேர்வு வருவாங்க. ஆசிரியர் இல்லாம படிச்சுட்டு ஏழை மாணவன் அரசு பள்ளியில படிச்சு அவன் நீட் தேர்வு போவான். அவனுக்கு பாத்தீங்கன்னா பெரிய விசாரணை. எங்க சகோதரிகள் நீட் தேர்வு போகும்போது பாத்தீங்கன்னா காதுல பிட்டு கொண்டு போடுவாங்க, தோடுல மூக்கத்துல பிட்டு எழுதி கொண்டு போடுவாங்க, கையில மூக்கை கடையில பிட்டு எழுதி கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செக்கப். அதுல வந்து நீட் வந்து பாஸ் பண்ணி டாக்டர் வாங்கி சொல்லி அவ்வளவு தூரம் மன உளைச்சல் ஆளாக்கி அந்த பரீட்சையை முழுசா எழுதாம ஆகுறாங்க. ஆனா இங்க வந்து அவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி இது பண்ணாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆள்மாறாட்டம் பண்ணி பரீட்சை எழுதிட்டு வந்துட்டாங்க. இந்த அதிகாரி என்ன பண்ணாங்க, பூரா பணத்தை லஞ்சத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எதிர்காலத்துல நம்ம நல்லா செயல்பட்டு சங்கத்தை வளங்களுக்கு முழுமையாக பாடுபட வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டு வாய்ப்பு. நன்றி, வணக்கம்.